அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் பிரச்சனை உருவானது எப்படி என்பது தொடர்பான அந்த ஒரு புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. வணக்கம். இந்த ஜனநாயகன் பிரச்சனை ஒரு 2 நாட்களாக சென்று கொண்டே இருக்கக்கூடிய நிலையில ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் பிரச்சனை எப்படி உருவானது அப்படின்ற ஒரு புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது பற்றியான விவரங்கள். வணக்கம். விஜய் திரைப்படம் என்றாலே ஒரு புதிய சிக்கல் ஏற்படுவதாக சமீபத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தில் டீசர், அதாவது இசை வெளியீட்டு விழாவில் விஜயை குறிப்பிட்டிருந்தார். அதன்படிதான் ஜனநாயகன் திரைப்படத்தில் தணிக்கை சான்றிதழ் பிரச்சனையானது உருவாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் காவல்துறையுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ஐஜி அலுவலகத்தில் வெடிவைப்பது போல காட்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த திரைப்படத்தில் பாதுகாப்பு படை சார்ந்த சின்னங்களை பயன்படுத்தி இருப்பதாகவும், குறிப்பாக சென்னை பனையூர் அருகே பூஞ்சேரி என்ற இடத்துல பாத்தீங்கன்னா 100 பேருடன் ஸ்டண்ட் பயிற்சியும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பா காவல்துறையுடைய தலைமை அலுவலகம் வெடிவைத்து தகர்ப்பது போல இது போன்ற ஒரு தூண்டுதல் போல இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்துல வழக்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தெரிவித்தது போல கடந்த இசை வெளியீட்டு விழாவில் விஜயே அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த வருகின்ற என்னுடைய திரைப்படம் என்றாலே நிச்சயமாக சான்றிதழ் பிரச்சனைகள் வரும் என குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாகவே இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணைகளும் இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாகவும் இந்த சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையுடைய ஒரு தலைமை அலுவலகத்தை தகர்ப்பது போல இது மற்ற நபர்களுடைய ஒரு தூண்டுதலாகவும், அதே போன்று வரக்கூடிய இளைய சமுதாயங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த தணிக்கை சான்றிதழ் தராமல் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் நீதிமன்றம் மூலமாக விஜய் தரப்பிலிருந்து வாங்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்துடைய முடிவில் தான் என்ன நடக்க போகிறது என்பது தெரியும். அது மட்டுமில்லாமல் விஜய் திரைப்படத்துக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.